ஹாப்பி மார்னிங். இன்றைக்கான டே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக போகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். நேத்திக்கு ஸ்டார்ட் பண்ண விலாக இன்றைக்கி வரைக்குமே வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். நைட்டு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்து பூஜை பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு இருந்தேன். அம்மா அப்போவே சொன்னாங்க நைட்டில் வந்து க்ளீன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அடுத்த நாள் நம்மளால் இன்றைக்கி வந்து வேலைலாம் பார்க்க முடியாது மொத்தமாக. அதனால இருந்தாலும் பரவாயில்லம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே இருந்தேன். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான டேன்றதுனால வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒவ்வொரு வேலையும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நார்மலாக எழுந்திரிக்கிறதோடு இன்றைக்கி வந்து 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் வந்து நேற்றுக்கே வந்து ரோஷன் நித்தி எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க 3 பேருமே நாளைக்கு வந்து லீவே, என்னை வந்து கொஞ்சம் எழுப்ப வேணாம், பொறுமையாக தான் அங்கே எழுந்திரிப்போன்ட்டாங்க. சரி நானுமே விட்டுட்டேன். இந்த ரூமில் தான் எல்லாருமே நாங்கள் தூங்குறோம். அதனால காலையில் விளக்குமே ஏற்றுறதில்லை. சரி பசங்க தூங்கும் போது வந்து நம்ம விளக்கு ஏற்றக்கூடாதுன்றதுனால ஏற்றுறதில்லை. அதனால சரி காலைல வந்த உடனே விபூதி வச்சுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுவேன். இல்லை அவங்க போகிறதுக்கு முன்னாடி வேணால் பூஜை பண்ணிடுவேன். அப்படி தான் செஞ்சுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வந்து கிச்சனில் தான் வந்து பூஜை ரூம் வச்சுருந்தோம். அது எந்த பிரச்சனையே இல்லை. நம்ம எப்போ வேணாலும் வந்து பூஜை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி வேறு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. நைட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன். தட்டுலாம் வந்து நித்தி ரோஷன் தான் எடுத்துகிட்டு போய் வச்சாங்க. கிச்சனில் அப்படியே வச்சுட்ருக்காங்க போல். அதெல்லாம் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அழுக்கு பாத்திரத்தில் போட்டுட்டு அதெல்லாம் கழுவிட்டு திரும்ப வந்து க்ளீன் பண்ண பாத்திரம் இருந்தது. அதையுமே வந்து கழுவுற மாதிரி இருந்தது. பச்சை பயிர் வந்து முளை கட்டி வச்சுருந்தேன். அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிடும். இல்லை நம்ம மறந்து போயிட்டு வெளியில் வச்சுட்டா கூட அது ரொம்ப ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடும். அதனால எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். சாப்பாடு பழைய சாதம்லாம் இருந்தது, அதையுமே எடுத்து வச்சுட்டு கிச்சன் வந்து ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி தொடச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நேற்றுக்கு சமைச்சது இன்றைக்கி வந்து நம்ம சாமிக்கு செய்ய போகிறோன்றதுனால வந்து கொஞ்சம் வந்து சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டுட்டு செஞ்சால் கரெக்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் வந்து நாள் கிழமையில் வந்து வேலை இழுத்துகிட்டே போயிடும். நம்ம முன்னாடியே எழுந்திரிச்சு எந்த அளவுக்கு பிளான் பண்ணி செஞ்சாலும் நம்ம செய்கிற சாமி பூஜை பண்ணணுன்னு ஒரு டைமில் வைப்போம். ஆனால் அது வேறு டைமிங்கில் தான் போய்ட்டு முடியும். சரி டைம் ஆகிட போகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுமே வந்து கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. வீடு மட்டும் கொஞ்சம் பெருகிட்டு தொடச்சி விட்ருங்கன்னு. சரி அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க. மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் எனக்கு கொஞ்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இல்லை அந்த வேலையுமே நான் செய்யணுன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கும். இந்த பாத்திரம் கழுவுறதே பெரிய வேலையாக இருக்குது. வந்த உடனே ஒரு பேட்ச் வந்து பாத்திரம் கழுவணும். திரும்ப வந்து நம்ம அடுப்பு துடைச்சது அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு மாற்றினது, இந்த பச்சை பயிர் முளை கட்டினது, இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு திருப்பி அந்த பாத்திரமும் வந்து கழுவுற மாதிரி இருக்கும். வந்து கிச்சன் எல்லாத்தையும் தொடச்சிட்டு மாக்கோலம் வந்து போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்க தான் ஸ்டார்ட் பண்ணேன். போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வந்து வருஷமே வந்து நான் கூட போயிட்டு விநாயகர்லாம் வாங்கிட்டு வருவேன். இந்த வருஷம் வாங்க முடியல. சரி அவங்கள மட்டும்தான் அனுப்பிச்சி வச்சேன். காலையில் ரோஷன் நித்தி 3 பேருமே வந்து கோவிலுக்கு போக சொன்னேன். இப்போயே நான் டைம் ஆகிடும், வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு நம்ம கோவில் போகிறதுக்கு டைம் ஆகிடும். சரி நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, ஈவினிங் டைமில் கூட நான் இங்கே பக்கத்தில் தான் கோவில் இருக்குதுன்னு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். காலையில் அப்பாவும் பொண்ணும் கோவில் போயிட்டாங்க. ஈவினிங் டைமில் நானும் ரோஷனும் போகலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருக்கேன். நான் நார்மலாக வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குது, இந்த பாத்திரத்துக்கு அளவு கரெக்டாக இருக்குது. 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு வந்து பச்சரிசி எடுத்துருந்தேன். ரொம்பவே கரெக்டாக இருந்தது. வெல்லம் வந்து ஒரு 2 கப்பு வந்து வெல்லம் போட்டால் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வேணும்னா வெல்லம் கூட கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி செஞ்சதில்லை. ரொம்ப கல் தூசியாகவும் இருந்ததில்லை. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க பொங்கல் செய்யும்போது வந்து கல் தட்டுப்படும்னு சொல்லிட்டு. நான் அது பெருசாக எடுத்துக்கல. தட்டுப்பட்டால் படட்டும், அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி கீழே போட்டுடலான்ற மாதிரி விட்டுருவேன். அது யார் திரும்ப ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப வந்து அது நான் ஒரு வேலைக்கு 4 வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது பெருசாக கண்டுக்க மாட்டேன். நார்மலாக எப்பவுமே போடுற மாதிரியே போட்டுருவேன். இதாவது உளுத்தம்பருப்பு வந்து வடைக்காக ஊற வச்சுருந்தேன். நான் சுண்டல் வந்து நைட்டே வந்து ஊற வைக்கணும்னு நினச்சேன், அதையுமே மறந்துட்டேன். இந்த வருஷம் ஒரு 2, 3 பொருள் மறந்துட்டேன். நேற்றுலேருந்து ஞாபகம் வச்சுருந்தேன். ஒவ்வொன்றும் பார்த்து எழுதி வச்சுருந்தேன். எப்படி தான் மறந்தேனே தெரியல. விநாயகருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவல் பொரிக்கடலை ரொம்பவே பிடிக்கும். அதையே மறந்துட்டுருக்கிறேன். நான் வந்து காலையில் சாமி கும்பிடும்போது பக்கத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன் ரோஷன் தான். அவங்க வந்து எடுத்துகிட்டு வரும்போது தான் தெரியுது பொரியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ தான் போயிட்டு எங்கள் வீட்டில் போய் கேட்டேன் நான். பொரி வாங்கிட்டு வர சொன்னேன், எங்கன்னா வாங்கிட்டு வந்தேன்னா ஆமாம்ல மறந்துட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டே முடிச்சிட்டோம்.
இப்போ தான் ஞாபகம் வருது. காலையில் பூஜை பண்ணும்போது கூட ஞாபகம் இல்லை. இலை பார்க்கறதுக்கு பெரிய இலையா இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி இலையிலையுமே நிறையவே வச்சுருந்தோம். அதனால் பொரி பெருசாக எங்களுக்கு கண்ணு தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து பொரி வச்சிருந்தோம். மறந்துட்டேன். சரி வேறு என்ன பண்ணுறது? சரி ஈவினிங் டைமில் வேணா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பொங்கல் வந்து செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து அப்பம் தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். அப்போ நான் ஃபோனில் பார்த்து நான் ரெடி பண்ணேன். நார்மலாக நான் செய்கிற மாதிரியே செஞ்சிருந்தா கூட எனக்கு கரெக்டாக வந்திருக்கும் போல். 1 கப்பு வந்து கோதுமை மாவு போட்டாங்க. 1/2 கப்பு வந்து பச்சரிசி, 1/4 கப்பு வந்து ரவை போட்டுட்டு, கொஞ்சமாக ஆப்ப சோடா மாவு போட்டுட்டு, உப்பு லைட்டாக போட்டு, 1 கப்பு வந்து சர்க்கரை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப வந்து நம்ம அப்பம் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி நானும் அதை நம்பி வந்து எல்லாமே வந்து கரைச்சி வச்சுட்டேன். நான் யோசித்தேன், நமக்கு இந்த வேலை தேவையா, நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதையே செய்யலாம்னு நினச்சேன். ஆனால் அது கரெக்டாகவே வரல. அவங்க சொன்னது வந்து கரண்டி வந்து நல்லா எண்ணெயில் காய வச்சுட்டு நம்ம அந்த அப்பம் செய்யும்போது அப்படியே விட்டால் கரெக்டாக வந்து தனித்தனியாக வந்துடும்னாங்க. ஒட்டுனது தான் மிச்சம், வரவே இல்லை. சரி வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வச்சுருக்கேன். அது கடைசியாக செய்யும் போது தான் தெரியும். நான் வந்து கொழுக்கட்டைக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இடியாப்ப மாவு தான் வச்சு ரெடி பண்ணேன். இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம நார்மலாக வந்து செய்கிற மாதிரி தான் அக்கா ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. கொழுக்கட்டையுமே எனக்கு செய்கிறது கரெக்டாக இருக்காது. அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரியே வந்து செஞ்சுட்ருக்கேன். இப்போ நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நான் செய்யும்போது வந்து வெளியிலலாம் கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். இப்போலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. சூப்பராக சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். 1 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு அரிசி மாவுக்கு வந்து 3 கப்பு தண்ணி வைக்கணும். 2 கப்பு வச்சா நம்ம 6 கப்பு தண்ணி அளவு வச்சு நம்ம நல்லா அதை கொதிக்க வச்சுட்டு லைட்டாக சால்ட்டு, நெய் போட்டுட்டு இந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் கிண்டும் போதே வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து பூர்ணம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கலாம். நான் வந்து வெல்லம், வேர்க்கடலை, தேங்காய் துருவல்லாம் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். இந்த அச்சுலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. அதெல்லாம் யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப டைம் ஆகிடும். பொறுமையாக உட்காந்து நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். நம்ம வந்து அழகுக்காகலாம் செய்யல, சாமி கும்பிட்றதுக்காக செய்யணும். அது இப்படி தான் செய்யணும்லாம் இல்லை. நம்ம கையில் வச்சாலும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு என்ன டிசைன் தெரியுமோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். பால் கொழுக்கட்டையுமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மாவு கொஞ்சம் மீந்துருச்சு. அதை வச்சு பால் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னான். நான் வந்து அவள் வந்து முஸ்லீமு. பக்ரீத் பண்டிகை அந்த மாதிரிலாம் வந்தால் வந்து நான் வெயிட் பண்ணுவேன். பிரியாணி எப்போ எடுத்துகிட்டு வருவான்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ இந்த அம்மா வந்து நேற்றுக்கே வந்து சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்காக வந்து செஞ்சதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிஜமாவா தாண்டி சொல்லுவேன், நல்லா இருக்கா? நீனே தான் நல்லா இருக்குது. பால் கொழுக்கட்டை வந்து ரசமலாய் மாதிரி இருக்கான், ரொம்ப நல்லா இருக்குன்னா. நான் சொன்னேன், நான் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அப்பம் இப்படி தான் வந்தது. நானும் என்ன தான் தப்பு பண்ணேன்னு எனக்குமே தெரியல. சரி நானும் போட்டு போட்டு பார்க்குறேன், அது சரியாகவே வரல, செட்டே ஆகலை. சரி நம்ம வந்து நார்மலாக ஒரு கரண்டி எடுத்து அப்படியே வந்து அந்த பாத்திரத்தில் போட்டேன். அப்போவுமே வரல, பிரிஞ்சிடுச்சு. தண்ணி அதிகமாக வச்சுட்டேனா என்னன்னு எனக்கே தெரியல. ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேனே தெரியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து கையிலே போடுற மாதிரி எடுத்து போட்டிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு பிரசாதம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நானுமே வந்து ரெடி ஆகிட்டு பூஜை ரூம் தான் வந்து ரெடி பண்ணணும். நைட்டு வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு பூ மட்டும் வைக்கலாம். சரி நைட்டு பூ வச்சுட்டு எல்லாமே வந்து வெறுமனே காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பூ மட்டும் காலையில் எழுந்திரிச்சோன்னே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 2 பேருமே எழுந்திரிச்சிட்டாங்க. எல்லாம் போய்ட்டு குளிச்சுட்டுமே ரெடி ஆகிட்டாங்க. அந்த பெட்டு மட்டும்தான் இந்த சைட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பூஜை பண்ணதுக்கப்புறமும் வந்து அந்த சைட் தள்ளி வச்சுட்டாங்க. எல்லோரும் காலில் விழுந்து சாமி கும்பிடும்போது வந்து கொஞ்சம் கிட்டத்துலேயே இருக்கா, அதனால் அந்த ஒரு பெட்டு மட்டும் எடுத்து சோஃபா மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. பூ வந்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வருஷம் விநாயகர் வந்து. நானும் எங்கள் வீட்டுக்கு வந்த விநாயகரும் ஒரே மாதிரியே இருந்தது. நீங்கள் வந்து அந்த விநாயகர் வரும்போது தெரியும். நான் வந்து சரி சும்மா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க போல், நார்மலாக வந்துச்சுன்னு பார்த்தா சார் வந்து பிளான் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரோஷன், நித்தி 2 பேருமே வந்து விநாயகர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேத்திலேருந்து ஒரே சண்டை. நான் போனால் நீ போகக்கூடாது, நீ போனால் நான் போகக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நைட் டைமில் வந்து நீ வேணாம் நித்தி, நீ வீட்டில் வந்து சொல்கிறாங்க. அவள் அழுதுட்டு உட்காந்துருக்கா. அவன் போகிறானா, காலையில் வந்து இவள் போகும்போது அவன் அழுதுட்டுருக்கான். இப்படி தான் மாற்றி மாற்றி நேற்றுக்கு வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. கடைக்கெலாம் கொஞ்சம் வெளில போய்ட்டு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. நேற்றுக்கு நைட்டு சண்டை ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கு வரைக்குமே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ரோஷன் வந்து முன்னாடியே போயிட்டான். நான் போய்ட்டு விநாயகர் வாங்கிறதுக்கு நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவன் வீட்டில் இருக்கும்போது வந்து காலையில் 2 பேருமே கோவிலுக்கு போனாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இவன் வீட்டில் இருந்தான், ஃபோனை பார்த்துட்டு இருந்தான். அவன் குளிச்சுட்டு இருக்கவே போகல. இப்போ வந்து அவன் போனதுனால இந்த அம்மா வந்து ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க.
சரி 2 பேருமே இந்த டைம் நம்ம கத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியாகவே விட்டுட்டேன். இவங்க கூட சத்தம் போட்டுருந்தா அழுதுட்டு இருப்பாங்க. கரெக்டாக வந்து நம்ம பூஜை பண்ணுற நேரத்தில் அழ ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் நார்மலாக வந்து நான் சாப்பாடு வந்து செஞ்சு வச்சுட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு கத்திட்டு இருந்தால் கூட யாருமே சாப்பிடவே மாட்டாங்க. எனக்கா வந்து டென்ஷனாகும், அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து என்னைக்கு கம்மியாக இருக்கோ அன்றைக்கி ரொம்ப பசிக்குதுன்னு அப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படி தான் பண்ணாங்க. செய்யறதுக்கு லேட் ஆகிடுச்சு, ஆனால் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, விநாயகரும் நானும் ஒரே கலரு, மேட்சிங்காக இருந்தது. நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், நானும் விநாயகரும் ஒரே கலரில் இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்களும் அவங்களும் ஒரே கலர்லாம் இல்லை, நான் தான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு சாரீக்கு மேட்சாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். நான் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. விநாயகர் வந்து நான் கொஞ்சம் பெருசாக தான் கேட்டேன். அது வந்து ரூ. 800 அவ்வளோ பெருசு. நார்மலாக வந்து மீடியமாக தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த வருஷம் என்னன்னு தெரியல, ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரூ. 800 சொல்கிறாங்க. நீ கேட்குற ஹைட்லலாம் என்னால் வாங்கிட்டு வர முடியாது, வேணுமா அப்படின்னாங்க. ரூ. 800 கொடுத்தெல்லாம் வேணாம், பரவாயில்லங்க. அப்புறம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டாங்க. இதில் எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லு அப்படின்னாங்க. சரி இந்த சைஸே போதும் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி நாங்கள் அப்படியே விநாயகர் எடுத்துகிட்டு வந்து மனையில் வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த டேபிளில் வச்சு தான் பண்ணேன். அது என்னமோ எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. அதுக்கப்புறம் தனியாக மன அவருக்கு மட்டும் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அழகாக வந்து பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து எந்த சாமி கும்பிட்டாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு சாமி கும்பிட்றது ரொம்ப விசேஷம். நம்ம கையால் செஞ்ச பிள்ளையாருக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மண் பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா சாமிக்குமே வந்து பூஜை பண்ணிவிட்டு வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து இந்த பூஜை ரூம் ஷெல்ஃபு வாங்கி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து பூஜை பண்ண அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னால் வந்து பூஜை பண்ணவே முடியல. இன்றைக்கி நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி பூஜை பண்ணிட்டோம். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்து ஃபோட்டோலாம் வச்சு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன்னு காமிக்கிறேன். கொழுக்கட்டை ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பால் கொழுக்கட்டையுமே செஞ்சுருந்தேன். சுண்டல் வச்சுருந்தேன். அப்பமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நானே வந்து செஞ்சுட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வடை செஞ்சு வச்சுருந்தேன். பொங்கல் வந்து முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். பாயாசம் வந்து பால் பாயாசம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரசாதம் வந்து ரெடி பண்ணேன். நான் வந்து லட்டு வந்து இந்த வருஷம் வந்து நானே செய்யலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இவங்கள வச்சுட்டு என்னால் லட்டுலாம் செய்யவே முடியாது. ரோஷன் அப்படியுமே வந்து கத்திகிட்டே இருந்தான். கிச்சனில் வந்து இன்றைக்கி சூடு வச்சுக்கிட்டேன். போன வாரம் வச்ச சூடு இப்போ தான் ஆறுச்சு. அதுக்குள்ளே அவன் ஏதோ ரொம்ப பசிக்குதுமான்னு கத்தினான். திரும்பி பார்த்தா அது எப்படி தான் வந்து எனக்கு அந்த கடாயில் அப்படியே வச்சுட்டேன். அது தழும்பாகவே மாறிடுச்சு. எனக்கு போன வாரம் பட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே கையிலே பட்டுடுச்சு. அதுவே டென்ஷன் ஆகுது. உண்மையாக சொல்லலாம், மிஸ்ஸெல்லாம் ரொம்பவே பாராட்டணும். 2 நாள் லீவ் வச்சுருந்தா கூட வீட்டில் இவங்கள வச்சுட்டு நம்மளால் சமாளிக்கவே முடியல. பாவம் அவங்களாம் வந்து வருஷம் முழுக்க வந்து அவங்களே வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2 பேரும் நான் எப்போ வந்து சாமி கும்பிடுவேன், எப்போ வந்து இலையில வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து பூஜை பண்ணுவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. முத்தி வந்து அழுதுகிட்டே உட்காந்துது, அம்மா எல்லா லட்டுமே அவருக்கே வச்சிரு, ஏம்மா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு. இல்லைடி நான் வைக்கிறேன்டி, நீ தாண்டி சாப்பிட போகிறேன்னா கூட கேட்கவே இல்லை. அந்த பூஜை பண்ணுற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோதான், சாமி கும்பிட்டுட்டு அந்த தீபாவளிலாம் காமிச்சதுக்கப்புறம் 2 பேரும் பறந்து போயிட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமில் வச்சு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அவங்களே பிரித்து வச்சுக்கிட்டாங்க. எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டுருந்தோம். அது ஏன்னே தெரியல, இந்த வருஷம் இந்த பூஜை ரூம் வாங்கினதுனால இவ்வளோ அழகாக இருக்கான்னு தெரியல. நான் சின்னதாக ஷெல்ஃப் வாங்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்காது. சூப்பராக இருந்தது. எனக்கு 2 3 ரேக் வச்சுருந்தாங்க. அந்த 3 ரேக்குமே வந்து எனக்கு இடம் பத்தலை. அந்த ரேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது எல்லாமே அந்த கிளிப்பு வச்சுட்டு அதில் தான் ஒவ்வொரு ஃபோட்டோவுமே வச்சுருந்தேன். கரெக்டாக இடம் வந்து கரெக்டாக பத்திருச்சு. அது நம்ம ஒரு டைம் வந்து லைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, நம்ம கொஞ்சம் அழுத்தி வச்சுட்டா வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா அழுத்திட்டு திரும்ப எடுத்தோமா அது திரும்ப ஒட்டாது. அதுவே கொஞ்சம் பார்த்து ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது எங்களுக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிற சார் உட்காந்து அவரையே மறந்து பார்த்துட்டு இருந்தார். அது என்ன தான் யோசிச்சாருன்னு எனக்கே தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. பூஜை ரூம் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. விநாயகருமே இந்த வருஷம் ரொம்ப அழகாக வந்தார். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். ஒவ்வொருத்தவங்களா வந்து கும்பிட்டுட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தீபார்த்தனை காமிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்தாங்க. அதுலேயே 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க. இல்லை நான் தான் வருவேன், நீ தான் வருவேன்னு சொல்லிட்டு. இல்லை ஒவ்வொருத்தராக சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்தி நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சொல்கிறது கேட்கவே மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. இவங்கள வச்சுட்டு முடியல என்னால். நான் பூஜைலாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வந்து நான் அமுச்சு விட்டுட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் இங்கே இருக்காதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது, கொஞ்ச நேரம் வச்சு உட்கார்றேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கம்பெனிக்கு அமுச்சு விட்டுட்டு அவங்க அப்பா கூடவே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்தாங்க.
ஆனால் நாங்கள் எதுவுமே இது வரைக்குமே செய்யவே இல்லை. சாப்பிட்டது செஞ்சதே போதும். இதில் வந்து அதிகமாக செஞ்சுட்டு இதை யார் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாதம் வச்சுருக்கேன், பொறுமையாக சாம்பார் வச்சுட்டு சிம்பிளாக ஒரு அப்பளம் பொரிச்சிட்டு நைட்டு வந்து சாப்பிட்டுட்டா சரியாயிடும்னு நினைக்கிறேன். அதுவே சாதம் மீந்துருமா என்னன்னு தெரியல. பூஜையும் முடிச்சாச்சு. எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து விநாயகர் கிட்ட வந்து தோப்புக்கரணெல்லாம் போட்டுட்டு பூஜை வந்து முடிச்சிட்டோம். ஈவினிங் டைமில் சும்மா வந்து விளக்கு ஏற்றிட்டு எதனா வெற்றிலைப்பாக்கு பழம் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கே வச்சுருவோம். நாங்கள் வந்து 3 நாள் 5 நாள்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து பூஜை பண்ணுறதுக்கு இன்றைக்கி செஞ்சோமா, இன்றைக்கி நைட்டு 6 மணிக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் வச்சுருவோம். அவங்க மொத்தமாக வந்து விநாயகர் எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு கரைச்சிடுவாங்க. அதனால் இங்கே எதுவும் பக்கத்தில் கிணறுலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து கோவிலில் தான் வைக்க முடியும். சரி, ஈவினிங் டைமில் வந்து முடிஞ்சால் வந்து பழம் வைப்போம், இல்லைனா வந்து பால் காய்ச்சி வச்சுட்டு பூஜை வந்து முடிச்சிடுவோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டோம். சரி, ஓகே, நாளைக்கு விளாகில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.